பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட புதிய கிருபை, புதிய சந்தோஷம், புதிய ஆசீர்வாதம் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். இங்கே பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் இருக்கிறது. உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆம், அவ்விதமாகத்தான் இன்றைக்கும் கூட உலகத்தில் எத்தனை பயங்கள், எத்தனை காரியங்கள் நம்மை வாட்டுகிறது, நம்மை பயமுறுத்துகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் நம்மோடு இருக்கிறபடினால எந்த ஒரு காரியத்துக்கு நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் விசாரிப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர் அவர்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பயப்படாமல் தைரியம் கொண்டு ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்போமாக. எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நல்ல அருமையான வேளையிலும் கூட ஆண்டவர் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே வாஞ்சையாய் உற்சாகத்தோடு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவரை எல்லா சூழ்நிலையில் நோக்கி பார்ப்போம். பயங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும். கர்த்தரை பற்றி கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ரட்சிக்கும்படியாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைகள் புதியவைகள், ஆச்சரியமாக உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறீர். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பயமில்லாமல் வாழ கிருபைதார். பற்பல காரியங்களை சாத்தான் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வந்து அவர்களை பயமுறுத்துகிறார். எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் இவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தைரியத்தோடு ஆண்டவருக்காய் காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.